ஓகே சார், பண்ணிடலாம். அதெல்லாம் எதுவும் ஒரு இஷ்யூ இல்ல. இல்ல, இல்ல, நான் பாத்துக்கிறேன். உனக்கு நோன்னா என்னன்னு தெரியுமா? ரொம்ப பேசாத. நோ சொன்னா நான் தான் கில்ட்டியா ஃபீல் பண்ணி, நைட்டு ஃபுல்லா அதையே யோசிச்சு யோசிச்சு, ஒருவேளை எஸ் சொல்லியிருக்கலாமோ, அவங்க என்னை பத்தி என்ன யோசிக்கிறாங்க, ஒருவேளை நோ சொன்னதுனால இப்ப என்னை பத்தி தப்பா யோசிக்கிறாங்களோன்னு அதையே யோசிச்சு யோசிச்சு என் தலையை பிச்சுக்கிறதுக்கு நான் எஸ்ஸே சொல்லிட்டு போயிடுவேன். இட் ஜஸ்ட் மீன்ஸ் யூ நாட் அசர்ட்டிவ். அண்ட் இது ஒரு பீப்புள் ப்ளீசிங் பிஹேவியர். சின்ன வயசுல இருந்து அப்படித்தானே சொல்லி வளர்த்துருக்காங்க. நம்ம மற்றவங்களோட நீட்ஸ் அண்ட் ஹாப்பினஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்மளோட நீட்ஸ் அண்ட் ஹாப்பினஸை சாக்ரிஃபைஸ் பண்ணா நம்ம நல்லவங்க. அண்ட் நம்மளோட நீட்ஸை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணா we are selfish people and we are not good people. And does that make you happy? லூசா? என்னோட நீட்ஸ் அண்ட் ஹாப்பினஸை சாக்ரிஃபைஸ் பண்ணா எனக்கு எப்படி ஹாப்பியா இருக்கும்? அப்புறம் எதுக்கு அதை பண்ற? சின்ன வயசுல இருந்து எஸ் சொல்லியே பழகிட்டேன். இப்ப திடீர்னு எனக்காக நோ சொல்லணும்னா தப்பா தெரியுது. புரியுது, சின்ன வயசுல இருந்தே எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி பழகிட்டு இப்ப திடீர்னு நோ சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா இப்போ கொஞ்சம் கஷ்டம், இல்ல இப்போ முடியாது அப்படி சொல்லி பழகு. அண்ட் எடுத்த உடனே பெரிய விஷயத்துக்கு நோ சொல்லாத. சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பி. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோ, செல்ஃபிஷா இருக்கிறது தப்பில்லை. அண்ட் இட்ஸ் ஓகே டு சூஸ் யூ.